பயிற்சி பண்ணுறப்போ இந்த கால் பயிற்சி செய்யும் பொழுது தயவு செய்து இந்த காலினுடைய தூக்குங்க, இந்த கீழ்ப்பக்கம் இருக்கு பாருங்க, இப்படி திருப்போம், இது இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ரோல். இதுதான் இந்த கால் பயிற்சியில். இந்த இடம் தரையில் நீங்கள் அழுத்தணும். நான் கால் பயிற்சி 20 வருஷமாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் தரையில் அழுத்தணும் இடத்த. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான வர்மா பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது, போடுறாங்க பாருங்க அம்மா. உப்பு குற்றி காலம், குதிக்கால் வர்மம்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டும் நேரடியாக காலில் இருந்து இடுப்பு வரைக்கும் தொடர்பினை உடையது. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்த தரையில நல்லா அழுத்திக்கணும் பாருங்க. நாம இந்த காலை முன்னாடி வைக்கணுன்றதுக்கோசரம் பாருங்க, இது முன்னாடி வச்சு இந்த இடத்த இப்படி தூக்கிடுறீங்க. அப்போ தூக்கிட்டீங்கன்னா அந்த 2 வர்மா பாயிண்ட் வேலை செய்யலைன்னா கால் பயிற்சி செய்தால் கூட உங்களுக்கு காலில் இருக்கிற வலி போகாது. பாருங்க, இந்த இடத்த நல்லா அப்படி ஃப்ரீயாக இங்கே வச்சிருங்க. பெண்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? இந்த நிலையில வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பயிற்சி முதல்ல என்ன பண்ணுவோம்? இன் அவுட் பண்ணுவோம். இன், உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வாங்க. ஒரு சில பேருக்கு கால் கட்ட விரலே தரையை போய் தொடும், அது அவங்களுடைய உடம்பு வாகு. எனக்கு கால் கட்ட விரல் தரையை தொடலேன்னு போட்டு முக்கி இப்படிலாம் எழுந்து நின்று இப்படி போய் இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே உடச்சிக்காதீங்க. இந்த இடத்தெல்லாம் உங்கள் உடம்புக்கு உங்கள் நம்ம தகுதி என்னவோ என்ன பண்ணலாம், அது பண்ணால் நம்ம போகிறோம். இன் பண்ணிட்டீங்களா? நம்ம இங்கே முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சி இங்கே பண்ண மாட்டோம். அவுட்டுன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் இது ஃப்ரீயாக பண்ணலாம்ல, இதை பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா இந்த காலை இப்படி கீழே பிளாட்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வராமல் பாதுகாக்கின்ற இடம். பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாக்கின்ற இடம் இந்த இடம் தான். நீங்கள் இன்னுக்கு மட்டும் ட்ரை பண்ணிட்டு அவுட்டுக்கு இங்கேயே நின்றுடுவீங்க, திருப்பி இங்கேயே வருவீங்க. இதை என்ன பண்ணணும்? தரையில் நல்லா அப்படி தரையில் இப்படி வைக்கணும். வெளிப்பக்கம் போகும் பொழுது பித்தப்பை பலப்படுத்தும், பித்த நீர் சீராக சுரக்கும். உள்பக்கம் போகும் பொழுது 2 காலம் உள்ளாங்க, உள்பக்கம் போகும் பொழுது தண்டுவட பகுதி பலப்படும். அப்போ உள்பக்கம் ஸ்பைனல் கார்டு, வெளிப்பக்கம் பித்தப்பை. அது மட்டும் அல்ல, இந்த இடத்துல பாருங்க, இந்த கணுக்கால் இருக்குல்ல, வெளிப்புற கணுக்கால், இந்த கணுக்காலுக்கு ஒரு விரலுக்கு கீழே இந்த இடம் இருக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்கு பாருங்க, இந்த ரவுண்டு கண் புகச்சல் வர்மம். இந்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிப்புறத்தில் போகும் பொழுது எதை அழுத்துறீங்க நீங்கள்? கண் புகச்சல் வர்மத்தை அழுத்தும் பொழுது யார் யாருக்கெல்லாம் கேட்ராக்ட் பிரச்சனை வருகிறதோ, கண்ணில் கிட்ட பார்வை பிரச்சனை, தூரப்பார்வை பிரச்சனை, கண்ணில் பிபி ஐ குளுக்கோமா, கண்ணில் சுகர் ஐ சுகர், அப்புறம் இந்த கண்ணில் புரை விடுதல், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, கண்ணு ட்ரை ஆகிடுது ஒரு சில பேருக்கு, கண்ணில் வந்து தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில பேருக்கு, அத்தனை தீர்க்கிறது எது? இந்த கண் புகைச்சல் வர்மம் தான். இங்கே நீங்கள் பாருங்க, இதை விட்டுட்டா எங்கே பிடிக்கலாம்? இதை கையை மசாஜ் சுற்றும் பொழுது அப்போட நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே மட்டும் சிதறி கீழே தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். இங்கேயும் விட்டுட்டிங்கன்னா திருப்பி எங்கே வழி எத்தோட நமக்கு கண் பயிற்சியில் இருக்குது. திருப்பி எத்தனை முறை வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஒரு முறை சுற்றும் பொழுது, 2வது முறை, அதுக்கப்புறம் கண் பயிற்சி. சிலதெல்லாம் எங்கெங்கெல்லாம் 3 முறை வருதோ வாய்ப்பு, அதெல்லாம் என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது நல்லா அந்த இன் அவுட்டு 5 முறை பண்ணணும். இது பண்ணும்போது நமக்கு தொட வரைக்கும் தூக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இங்கே இடுப்பிலிருந்து டை போன் தான் பெரிய போன், இடுப்பிலிருந்து போன் இங்கே வந்து முட்டியோட ஜாயிண்ட் ஆகி நேராக இங்கே வந்து இந்த கணுக்கால் இதோட ஆங்கலோட ஜாயின் ஆகி இப்படி ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? இந்த பயிற்சி செய்யும் பொழுது நான் இங்கே காலை கீழே வைக்கணுன்றதுக்கோசரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃப்ரீயாக அப்படி சாஞ்சிப்பாங்க, செமி ஸ்லீப்பர் மாதிரி. இப்படி செமி ஸ்லீப்பர் மாதிரி பண்ணால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காலை பண்ணலாம். பண்ணுங்க பாருங்கள், இப்போ பாருங்கள், இவருக்கு எவ்வளோ, இன்னும் கொஞ்சம் சாய்ங்கயா, அவ்வளோதான். இப்படி பண்ணி நோ யூஸ். என்ன பண்ணணும்? இந்த காலை முன்னாடி கழுத்து தலை முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். காலை இப்படி தள்ளிட்டிங்கன்னா
அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய பொசிஷன் இருக்கும். இது முன்னாடி கொண்டு வரக்கூடாது. தயவு செய்து இது முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்படி பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா வேஸ்ட். நார்மலாக வச்சு புரியுதுங்களா? இந்த நிலையில் எத்தனை முறை பண்ணோம்? இன் அவுட்டு, இன் அவுட், இன், மெதுவாக போங்க, அவுட். இந்த மாதிரி எத்தனை முறை பண்ணுறோம்? 5 முறை பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இது உடனே பாருங்க, ஒரு கால் இடைவெளின்னு சொன்னோடனே நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காலை மட்டும் அப்படி எடுத்து வந்துட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்? இது கொஞ்சம் எடுத்துட்டு வரணும், இது கொஞ்சம் எடுத்துட்டு ரெண்டுமே ஈவன். அப்பதான் உங்களுக்கு இடுப்புக்கு உங்களுக்கு பேலன்சிங் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஓவரி பிரச்சனை வராது. சும்மா ஒரு கால் மட்டும் தீர்த்து நிற்கிச்சுன்னா என்ன ஆகிடும்? ஒரு பக்கம் ஓவர் என்ன ஆகிடும்? அப்போ தூக்கிடும். உங்களுக்கு மாதம் அந்த முட்டை வருது, ஒரு பக்கம் ரைட்டில் வந்தால் ஒரு மாதம், இன்னொரு மாதம் லெஃப்டில் வரும். அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அடுத்த பயிற்சி போகும்பொழுது இதை கொஞ்சம் உள்ளே வாங்க, இதை கொஞ்சம் உள்ளே வாங்க. ஒரே காலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இப்போ அடுத்த பயிற்சி என்ன பண்ணுறோம்? ரைட்டு லெஃப்ட் பண்ணுறோம், ரைட் லெஃப்ட். இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம்? இங்கேயும் கண் புகைச்சல் வர்மத்தை இப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த பக்கம் இந்த காலு கீழே கண் புகைச்சல் வர்மம், கீழே பித்தப்பை, இந்த காலு கீழே தண்டுவடம். இப்படி போகும்போது இங்கே கண் புகைச்சல் வர்மம், அந்த கண்ணுக்கு போ, பித்தப்பை, முதுகுத்தண்டு. இதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணலை. போங்க அப்படி இப்படி போகும் பொழுது இந்த கணுக்கால் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தரையில் கணுக்கால தரையில் வைக்கும் பொழுது ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் சரியாகிவிடும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை சால்வ் ஆகிடும்? நமக்கு கிளாண்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். குறிப்பாக தைராய்டு அண்டு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு வித்துப்பை, ப்ராஸ்டேட் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ். பாருங்க, நீங்கள் ஒரு முறையில் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டா போகிறோம், நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு. பாருங்க, ரைட். இது 5 முறை பண்ணுறோம். ரைட்டு லெஃப்ட் 5 டைம்ஸ் மெதுவாக பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது நிலை 3 வலது பக்கமாக நல்லா அப்படி போங்க, அப்படி வாங்க நல்லா அப்படி சிவகங்கை சுற்றிட்டு வரணும். அப்படி ஷோல்டர் தூக்கம். ஆமாம், கை கொஞ்சம் நல்லா 5 முறை வலச்சுழல், 5 முறை இடச்சுழல், திருப்பி 5 முறை வலச்சுழல். இது நிலை 4. வலச்சுழல் திருப்பி 5 சுற்றுறது. திருப்பி வலது பக்கமாக ஏன் விட்டுட்டு நம்ம உயிர் ஓட்டம் வலது பக்கம் இருக்கிறது. இப்போ இந்த நிலை 3, 4, நிலை 1, 2 செய்யும் பொழுது நம்முடைய கவனம் எங்கே இருக்கணும்? இந்த நிலை 1, 2 இன் அவுட் பண்ணீங்க இல்லையா? இன் அவுட் பண்ணோம், ரைட் லெஃப்ட் பண்ணோம். அப்போ நம்ம கவனம்லாம் எங்கே இருக்கணும்னு சொன்னோம்? நம்ம இப்போ இடுப்பில் இங்கே இருக்கணும் கவனம், இங்கே தான் இருக்கணும் கவனம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ கைப்பயிற்சி நிலை 3, 4, 5ல் இந்த 2 பாலுக்கு நம்ம என்ன பண்ணோம்? லூப்ரிகேஷன். நம்ம வீட்டு தாப்பாலில் சத்தம் வருது சார், என்ன சார் பண்ணுவீங்க? எண்ணெய் விடுறீங்கல்ல, அதை தான் பண்ணுறீங்க. இப்போது நம்ம பாஷையிலே நம்ம பேசிட்டு போயிடுவோம். ஷோல்டர் பாலுக்கு இன்றைக்கி எண்ணெய் விட்டுக்கிறேன் அப்படின்னு பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? கைப்பயிற்சி 7ஆம் நிலையில் என்ன பண்ணீங்க? முட்டி பாலுக்கு எண்ணெய் விட்டுட்டீங்க. இப்போ கால் பயிற்சி நிலை 1, 2ல் எந்த பாலுக்கு என்ன விடுறீங்க? இப்போ அவ்வளோதான். எல்லா பாலும் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அவ்வளோதான். அப்போ நமக்கு அந்த பந்தில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராது. புரியுதுங்களா? இப்போது நிலை 3, 4ல் நீங்கள் இந்த சுழற்சி பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலை தாங்குகின்றது. இன்னும் கீழே போங்கய்யா, இந்த எந்த இடம் காமிக்கிற பாருங்க. இதுதான் இடுப்பு. கொஞ்சம் முன்னாடி போங்க. இப்போ நீங்கள் பண்ணது இடுப்பு. இதுதான் பாருங்க, பால் அண்ட் சாக்கெட்டு, ஹிப் ஜாயிண்ட். இதுக்குத்தான் நீங்கள் இப்போ இந்த பயிற்சியை கொடுத்தீர்கள். அடுத்தது போங்க, இந்த நிலை 3, 4க்கு பாருங்க, ஆங்கிள் ஜாயிண்ட், வலச்சுழல், இடச்சுழல், வலச்சுழல். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, ஃபுட் கேரிஸ் தி வெயிட் ஆஃப் த பாடி ஹோல் லைஃப் அண்ட் நீட் டு பி டேக்கன் குட் கேர். இந்த உடலுடைய எடை வாழ்க்கை முழுவதும் தாங்குவது எது? அப்போ நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ? வலச்சுழல் 5, இடச்சுழல் 5, வலச்சுழல் 5.
இது சுற்றும் பொழுது 2 கால் எப்படி இருக்கணும்? இதுலேயும் சொல்லும்போது சுற்றும் போது கால் இப்படிலாம் வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா எது போயிடும்? இந்த பார்ட்டு நமக்கு போயிடும். அப்போ அந்த பார்ட்டு போகாமல் என்ன பண்ணணும்? நேராக இருக்கணும். கால் இப்படி நேராக இருக்கும் பொழுது இந்த அத்தனை பாயிண்ட்ஸ் என்ன ஆகிடும்? நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இது இல்லாமல் இப்போ குறிப்பாக பெண்களுக்கு 80% பெண்களுக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்குதுல்ல, 20% ஆண்களுக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அது என்ன பாயிண்ட்ன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்னவுட் செய்கிறது மெயினாக எதுக்குன்னா நம்ம ஹிப் பால் ஜாயின்ஸ்க்கு. நீங்கள் ஹிப்லேயும் கவனம் இருக்கணும், பின்பக்கம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மூலாதார பகுதி நல்லா கவனம். அந்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா யாரோ பிடிச்சி விடுற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக பெண்களுக்கு நம்ம திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக நடப்போம். பேச்சுலர் மூமெண்ட்ஸ் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? நேராக நடக்கிறோம். பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகி நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற உடனே என்னது? மகப்பேறு நமக்கு ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, பிரசவிக்கிற நேரம் வரும்போது இந்த பெல்விக் போன் சொல்லக்கூடியது முன்னோட இது முன்னாடி இது போகும் சைட். பெல்விக்ஸ்ன்னு சொல்கிறது இதுதான். பெல்விக் போன் இதுதான். இந்த சப்பைன்னு சொல்கிறது 2 பக்கம் இருக்கீங்களா, பிட்ட பகுதி. இந்த பெல்விக் போனு இப்படி விரிந்து கொடுத்து தான் குழந்தைய வெளியில் தள்ளுது. அதுதான் நடக்குது சுகப்பிரசவத்தில் நான் சொல்கிறது. இப்படி தள்ளும்போது என்ன ஆகும்னா, இந்த பால் அண்ட் சாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம முதல்ல இருந்ததுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம், குறிப்பாக திருமணம் ஆனதுக்கு அப்புறமே கொஞ்சம் நம்மளோட நடையில் சேஞ்சஸ் வரும். ஏன்னா தாம்பத்தியம் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கன்சீவ் ஆகின உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பெல்விக் போனில் வயிறு பெருசாகும் இல்லையா? வயிறு பெருசாகுது. குழந்தை வளர வளர வயிறு பெருசாகுது. ஆஃப்டர் டெலிவரி வயிறு சின்னதாகிடும். இந்த பெல்விக் போன் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் குழந்தைய வெளியில் தள்ளுறதால இந்த பால் அண்ட் சாக்கெட் என்ன ஆகிடுன்னா ஒரு அப்நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. முதல்ல இருந்த பொசிஷனில் இருக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பிரசவம் நல்லா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிறு பெருசாக இருக்கும்போது இருந்த பொசிஷன் இருக்காது. ஆஃப்டர் டெலிவரி முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் நடுவில் ஒரு நிலையில் வந்து நின்றுடுவது. நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பால்க்கும் சாக்கெட்டுக்கும் உள்ள க்ரிப்பு போயிடும். நாளடைவில் என்ன ஆகுது? நம்ம நடையில் நிறைய சேஞ்சஸ் வருது. ஃபஸ்ட்டு நேராக நடக்க ஆரம்பித்தவங்க ஒரு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பாருங்கள், இது கொஞ்சம் சாஞ்சி நடக்கிறோமா, தாங்கி நடக்கக்கூடிய நிலை. அதுவும் வயசானவங்க நிறைய பாருங்கள் கொஞ்சம் சாஞ்சி நடக்கிறாங்களா. இருக்க சரியான பயிற்சி இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களோட க்ரிப்பு போயிடும். நடையில் சாய்வு வர ஆரம்பிக்குது. அந்த சாய்ந்து நடக்காத நிலை வரணும்னா இந்த கால் பயிற்சியோட முதல் இந்த இன்னவுட்டு ரைட் லெஃப்ட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாய்ந்து நடக்கக்கூடிய எப்பவும் நம்ம நேராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதை தாண்டி ஆண் பெண்கள் 2 பேருக்கும் என்ன, ஆண்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் லேடிஸ் மட்டும் நடக்கிறது இல்லைங்க, வயசான ஆண்களும் அந்த மாதிரி சாஞ்சி நடப்பாங்க. ஒரு சிலர் பார்த்துட்டிங்களா ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மூட்டுக்களில் பிரச்சனை, காலில் சில பேருக்கு வந்து பெல்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களும் இடுப்பு சார்ந்து சதை அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக சாஞ்சி நடப்பாங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இன்னொன்று, நம்ம டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நிறைய ரெஸ்ட் எடுத்துடுறோம். பயிற்சிகள் உடல் உழைப்பே கொடுக்கறதில்ல. முன்னெல்லாம் அது எங்கள் காலத்தில் உண்மையாகவே எங்கள் காலத்தில் எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி நரங்குதுன்னா இவ்வளோ சின்ன தொடப்பத்தை கொடுத்து குனிஞ்சு பெருக்க சொல்லுவாங்க. குனிஞ்சு நிமிந்து நிறைய வேலை செஞ்சாங்க நம்ம பாட்டி அம்மா நம்மலாம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ப்ரெக்னன்சின்னு தெரிஞ்ச உடனேயே ரெஸ்ட்டு போச்சு, அவ்வளோதான். நம்ம அப்படியே படுத்துகிட்டே இருக்கிறோம். ரெஸ்ட்டுன்னு தாங்கி ஆஃப்டர் தெரியாது அம்மா குழந்தையா பிறந்த குழந்தையும் தெரியாது தெரியல, அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துடுறோம். ஆஃப்டர் டெலிவரி என்ன பண்ணுறோம்? ரொம்ப பயந்து என்ன பண்ணுறோம்? ஐயோ ரெஸ்ட்டுங்க ஃபுல்லாக ஒரு 6 மாதத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை நார்மல் டெலிவரியா ஒரு 30 நாள் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எழுந்து குழந்தை வேலையை நம்ம தான் செய்யணும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாமல் போகுது. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு ஏங்கி நம்ம உட்காந்து எழுந்து வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம நல்லது. சிசரின் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்குது? நார்மல் டெலிவரினா பெல்விக் போன் எக்ஸ்டெண்ட் ஆகி குழந்தை வருது. சிசரின் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் ஆண்களுக்கு ஒரு ஹைட்ரோசெல் ஆப்ரேஷன் ஆகுது, ஹிரண்யா சர்ஜரி ஆகுதுன்னா அவங்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லம்பார்ட் பஞ்சுன்னு ஒன்று செய்வாங்கங்க. இந்த லம்பார்ட் பஞ்சுன்றது நம்ம டிஸ்கில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம டிஸ்கில் என்ன செய்வோம்? ஒரு இன்ஜெக்ஷன்னா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் நினச்சோம். நம்ம வெட்டினரி இன்ஜெக்ஷன்லாம் எவ்வளோ பெருசு இருக்குங்க, அதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று டிஸ்கில் இறக்கிட்டு அதுக்கு உள்ளே ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் லம்பார்ட் பஞ்சுன்னு பேர். அப்போ டிஸ்கில் என்ன ஆகும்? அது L4 L5ல் தெரியுமா குனியை வச்சு
கீழே 4 L4 L5ல டிஸ்க் 2 எலும்புகளோட இருக்க டிஸ்கில் தான் அந்த லம்பார்ட் பஞ்ச் நடக்குது. நடக்கும்போது என்ன ஆகுனா அந்த டிஸ்க் டேமேஜ் ஆகிடும். சுற்றி இருக்க இடமா ஓட்டையாகுது, இந்த இன்ஜெக்ட் பண்ண இடமா ஓட்டையாகி அது உள்ளே இருக்க எனர்ஜிலாம் வெளியில் போய் குஷனிங் கம்மியாகிடும். இப்போ குஷனிங் கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்க்கு நசுங்கி போகுது. ஒரு எலும்போட ஒரு எலும்பு டச் ஆகும்போது அந்த L4 L5ல இருக்கக்கூடிய நரம்புகள் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கால் பகுதிக்கு தான் வரும். மேக்ஸிமம் நம்முடைய முதுகு எலும்பு பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வடத்தில் வர டிஸ்க்லேருந்துனா எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு வருது. எலும்பு இப்படி இருக்குன்னா அது நடுவில் டிஸ்க்கு, எலும்பு இப்படி இருக்குன்னா நடுவில் டிஸ்க்கு, இப்படி தான் இருக்குது. நாங்கள் அது பவர் பாயிண்டில் காமிக்கிறோம். இந்த டிஸ்க்கு நாங்கள் இப்படி உள்ளே போய்டும். உள்ளே போயிடுச்சுன்னா இப்படி தான் எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு போகுது. கொஞ்சம் நகர்ந்துருச்சுன்னா அந்த லம்பார்ட் பஞ்ச் பண்ணி அவங்க சரியான பொசிஷனில் உடல் இயக்கத்தை கொடுக்காம அப்படியே வச்சுருந்தாங்க, அந்த டிஸ்க்கு நரம்பி போய் வெளியில் வந்துருங்க, தொங்கிட்டு டிஸ்க்கு. இதுதான் வந்து லம்பார்ட் பஞ்ச் பண்ணுற இடம். ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இடம் தான். இதுதான் வந்து பின்னாடி என்ன பிரச்சனை கொடுக்குது, சயாட்டிகா பிரச்சனை. காலை கீழே காலையில் எழுந்த உடனே கால் தூக்க முடியல, கட்டவரல் வரைக்கும் இழுக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க லம்பார்ட் பஞ்ச் லம்பார்ட் பஞ்ச் பண்ணவங்களுக்கு கை கால் மறுத்து போகும், ஒரு சைடு ரொம்ப வலி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த இன்ஜெக்ஷன் தான். அப்போ நம்ம நல்லா பயிற்சி பண்ணோம்னா இந்த குஷனிங் என்னாகுதுங்க, நமக்கு இதெல்லாம் திரும்பி பண்ணும்போது நகர்ந்த டிஸ்க்கு நார்மல் பொசிஷனுக்கு வரும், உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த இன் அவுட்டு ரைட் லெஃப்ட்டு நம்ம அதுக்கு தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காலை நீட்டி ரொட்டேட் பண்ணுறோம். ஐயா சொன்னாங்க ஒரு பக்கம் பித்தப்பை, ஒரு பக்கம் இது கால் கொஞ்சம் நீட்டு பார்த்தா. இப்போ கால் நீட்டுறாங்க இல்லைங்களா, இந்த காலை அழுத்திக்கணும், நல்லா கணுக்காலை தரையில் சீட் பண்ணணும். சீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த காலில் பாருங்கள், இந்த பள்ளம், இந்த பள்ள பகுதிக்கு பேர், இந்த எண்டில் இந்த கணுக்கால் அழுத்திக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் குதிக்கால் வருமம்னு பேர். எனக்கு குதிக்கால் வலிக்குதுன்னா என்ன சொல்லுவோம், இந்த இடம் சொல்லிட்டீங்க, குதிக்கால் வருமம்னு சொல்லிட்டேன். இது உப்பு குற்றிக்காலம் அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ 2 வருமம் காலை அழைச்சிட்டு பண்ணும்போது குதிக்கால் வர்மம், உப்பு குச்சி காலம், கண் புகைச்சல் வர்மம். கண் புகைச்சல் வர்மன்றது அவுட்டரில் இருக்குது, இந்த முட்டிக்கு கீழே இருக்குது. அப்போ நல்லா நீங்கள் சுற்றும் போது கண் சார்ந்த பயிற்சி, கால் பயிற்சிங்க, கண்ணுக்கு நமக்கு எனர்ஜி கொடுக்குது பாருங்க. சரி, இப்போ இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, உப்பு குற்றி காலம் குதிக்கால் வர்மம், இந்த இடத்த நம்ம விட்டுட்டோம். இப்போ ஒரு வாய்ப்பை, இந்த வாய்ப்பை விட்டுட்டோம். என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி வச்சுக்கிறோம், முன்னாடி தள்ளிட்டு பண்ணிடும். திருப்பி எங்கே பிடிக்கிறோம் அந்த பாயிண்ட், நம்ம ஒரு இடத்துல செய்கிறோம். மகராசனம் 1 2ல் நிலை 5 6 பண்ணுங்கய்யா, அதைத்தான் பிடிக்கிறீங்க கரெக்டாக. அந்த உப்பு குற்றி காலத்தை தான் அதைத்தான் நீங்கள் அழுக்கிறீங்க, கிடிக்கி பிடிக்கிறது அதுதான், விரல் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உப்பு குற்றி காலம். சரி, நான் இங்கேயும் பண்ண மாட்டேன், வெறும் சும்மா ஒரு வட்ட வைப்பா நாம்கே வாஸ்க்கு. சில பேர் இங்கேயே வச்சுப்பாங்க, சரி விட்டுருங்க, அதை வெறுமை எப்படி வைங்க, இப்படி வச்சுப்பாங்க சில பேர். என்ன நல்லா இந்த காலை உள்ள தள்ளணுங்க, உள்ள தள்ளினீங்கன்னா கரெக்டாக ஒரு காலை கொஞ்சம் உள்ள தள்ளிக்குங்க, எட்டலன்னா தள்ளி பிடிச்சிட்டு அப்புறம் கால் நீட்டிங்கன்னா கரெக்டாக பொசிஷன் வந்துடும். இது 2வது வாய்ப்பாச்சா, இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க. 3வது வாய்ப்பு, இப்போ மகராசனம் 2ல் குரோக்கடைல் பண்ணும்போது பின்கால் வந்து அடிக்கிறீங்கல்ல, ரைட்டு லெஃப்ட்டில், அதை வந்து இந்த இடத்த தான் வந்து நம்ம பிட்ட பகுதியில் வந்து அடிக்கணும். கரெக்டாக படும் ஒவ்வொரு 3 தடவை வாய்ப்பு. நம்ம தாத்தா பாட்டிலாம் பாருங்க, காலை நீட்டி கால் மேல கால் போட்டு, அவங்கெல்லாம் பாருங்க இப்படிதான் உட்காருவாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்தினாலே பாதி பேக் பெயின் பிரச்சனை, முதுகு தண்டோடம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு எங்க உட்காந்துருக்குறோம், சேர்ல உட்காந்துருக்கோம். சேர்ல எப்போ உட்கார ஆரம்பிச்சோமோ நம்ம ஆயுசை குறைச்சிக்கிட்டோம். உண்மை அதுதான். இடுப்பு பகுதிக்கு ரத்த ஓட்டம் போகணும். எங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கிறவருக்கு எப்படாப்பா கிளாஸ் முடியும் போது கீழே உட்காரலாமான்னு இருக்கும். தரையில் அமர்ந்து சாப்பிடணும், தரையில் உட்கார்றவங்களுக்கு பெயின் அதிகம். ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட மெடிக்கல் சயின்ஸ் படி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கீழெல்லாம் கொஞ்சம் உட்காராதீங்க, மேலேயே உட்காருங்க. நீங்கள் என்ன பண்ண, நல்ல செவத்தை ஒட்டி நல்ல ஒரு இது மாதிரி சோஃபாவோ சேர்லேயே உட்காருங்கன்னா எதிர்க்க இந்த மாதிரி அந்த மட்டத்துக்கு ஒரு டீப்பாய் போட்டு நீங்கள் காலை நீட்டி உட்காந்து பாருங்கள், இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இடுப்புக்கு ரத்த ஓட்டம் போடும். நம்ம காலை தொங்க போடும்போது என்ன பண்ணுறோம், கால் பாதத்துக்கு தான் இந்த ரத்தம் இறங்குது. அதனால தான் உங்களுக்கு மூட்டில் வீக்கம், கணுக்காலில் வீக்கம் வருது. நீ நேராக வச்சுட்டிங்கன்னா இடுப்புக்கு நல்லா ரத்த ஓட்டம் போய் இடுப்பு பலப்படும். சரி, ரைட், ஓகே. இப்போ நிலை 1 2 3 4 பண்ணிட்டோமா, இப்போ நிலை 5 பண்ணலாம். வலது கால் என்ன பண்ணுறோம், இடது கால் மேலே எடுத்து வைக்கிறோம். இதில் நிறைய பேர் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் டெஸ்ட்டை. உங்கள் கால் பயிற்சி இதை செய்யும் பொழுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை எடுங்க, இந்த கை, இந்த காலை வந்து நீங்கள் இப்படி எடுத்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களால் தூக்கி இப்படி வச்சு
கணுக்கால் இருக்குல்ல, வெளிப்புற கணுக்கால். இந்த வெளிப்புற கணுக்கால் உங்கள் தொடைக்கு வெளிர் பக்கம் வரைக்கும் போயிடுச்சு. இப்படி வச்சுட்டு உங்களால் கால் பயிற்சி பண்ண முடியுதுன்னா உங்கள் பாடியினுடைய பிஎம்ஐ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாடி மாஸ் இண்டெக்ஸ். கால் அப்படி தூக்கி வச்சு பாருங்கள். வெளிப்புற கணுக்கால் தொடைக்கு வெளில வரணும். அப்படி நீங்கள் சேரில் உட்காந்துட்டு போனீங்கன்னா சரியாக வராது. ஐயா எனக்கு வரலையா, எனக்கு பிஎம்ஏ ப்ராப்ளமான உடனே மைண்டு வேற எங்கன்னா போயிடும் உங்களுக்குலாம். கீழே உட்காந்துட்டு முன்னாடி இருக்கணும். கால் வந்து முட்டிக்கு பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இங்கே வச்சுப்பீங்க, கையை வச்சு எட்டிட்டு என்னமோ முட்டிக்கு மேலே வெளிப்புற கணுக்கால். இப்போ இவருக்கு வந்துருச்சு பாருங்க, சூப்பராக இப்படி தான் இருக்கணும். இப்படி வந்ததுன்னா இவருடைய பாடி மாஸ் இண்டெக்ஸு அவருக்கு மேஜரா பிரச்சனை, பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த பொசிஷன் வச்சுட்டு கைகள் எப்படி வச்சுக்கணும்? இப்போ பாருங்க, முதல்ல லெஃப்ட் கை எடுத்துன்னு வந்து வைக்கணும். எங்கே வைக்கணும்? கட்டை விரலுக்கு, இந்த 4 விரலுக்கு பின்னாடி லெஃப்ட் கை வைக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? ஆமாம், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கையை இப்படி வைப்பீங்க. சில பேர் தவறு. புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, வெளிப்புற பாதத்தின் மீது விரல்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அப்படின்னு புஸ்தகத்தில் கொடுத்துருக்கும் பாருங்க. கை இப்படி வச்சுக்கணும். ஏன் கை இப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இப்போ இது காலினுடைய வெளிப்புற பக்கம், இந்த விரல் வரைக்கும் இப்போ வெளிப்புற பக்கம், அவுட் சைடில் இந்த இடம், இது பாத பகுதி போட்டுருக்கு பாருங்க. இந்த பக்கம் முன்பக்கம் தோருக்கு பாருங்க, இதுதான் கட்டை விரலினுடைய முழி. தோருக்கு பாருங்க, இது இந்த இடத்த இப்படி அழுத்திட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வந்து, இது ஒரு உயிரிடங்கள், சுண்டிகை அடங்கல். இந்த இடத்த அழுத்தினீங்க. இதுவும் அன்கான்ஷியஸா இருக்கவங்களே எழுப்புறதுக்கு உபயோகப்படும். ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா நீங்க அங்க நல்லா அழுத்தம் கொடுக்கலாம். சாதாரணமா பேனா வச்சே குத்துவாங்க. பேனா அந்த மாதிரி இந்த பேனா வச்சு நல்லா அழுத்தம், அவங்க கத்துற மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எரிச்சிடுவாங்க. ஆழியாரில் கூட ஒரு தடவை அந்த மாதிரி ஆச்சுங்க. ஒரு அம்மா மயக்கம் போட்டாங்க. இந்த சுண்டிகையை தான் அழுத்தி விடுறோம். ஆமாம், நமக்கு நாமே கொடுத்தும்போது இப்படி கொடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்படி முன்னாடி இருந்து கட்டவரில் அழுத்தக்கூடாது. கட்டவரலுக்கு கீழே இப்படி அழுத்திக்கிட்டு இந்த இடத்த நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா உயிரிடங்கள் ஒன்று. ரெண்டாவது, யார் யாரெல்லாம் இன்சுலின் ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ, சுகர், அவங்களுக்கு பெஸ்ட் பாயிண்ட் இது. இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்க, விரலை சுற்றி அழுத்தி விடுங்க. ரொட்டேஷன். நீங்க சும்மா உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் விரல் நகக்கண்ணை சுற்றி நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க. அந்த நகக்கண்ணை சுற்றி இப்படி அழுத்தி நல்லா செக்ரேஷன் ஆகும். இன்சுலின் நல்லா செக்ரிகேஷன் ஆகும். நாம் என்ன பண்ணுறோம், இப்போ கையை இப்படி வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எந்த அடங்கலை பிடிச்சிட்டோம்? இப்போ சுண்டிகை அடங்கலை தான் பிடிப்போம். சுண்டிகை அடங்கலை பிடிச்சிங்க. அடுத்த அடங்கல் பாருங்க, கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கு 2 விரலுக்கு நடுவுல பள்ளம். பள்ளம் நம்ம கவுளி பிடிச்சோம்ல, அதே மாதிரி காலில் தூரம் பாருங்க. இந்த இடம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு விரலுக்கு நடுவில் ஒரு பள்ளம் தெரியுது பார்த்தீங்களா? ஒரு கோடு போகும், பள்ளம் போகும். கையில் எப்படி போதும் அந்த கால்லையும் போகும். இந்த இடம் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? கால் மேலே கால் தேய்ச்சி கழுவக்கூட சொல்லுவாங்க. பார்க்கலாம் தெரியுமா? கால் மேலே கால் தேய்ச்சி. அப்போ என்ன பண்ணுவாங்க, பின்னாடியிலேருந்து தான் தண்ணி ஊற்றுவாங்க காலில். ஏன்? பின்னங்கால் தேய்க்கலாங்க, முன்னங்கால் தேய்ச்சி இப்படி கீழ் நோக்கி இறக்கி விடக்கூடாது, தேய்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் இங்கு தான். இதுதான் பஞ்சபூதங்களை சமன்படுத்தக்கூடிய. பாருங்க, நீங்க கீழே இருந்து உங்களுக்கு நீங்களே இப்படி மேல் நோக்கி தள்ளி விட்டுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல பஞ்சபூதம் இருப்பு சரியான முறையில் சும்மா உட்கார்ந்துருக்கும் போது நம்ம தாத்தாலும் செஞ்சிருப்பாங்க. நீங்க கவனிச்சு சும்மா உட்காரும்போது கால் அப்படி பண்ணி விடுவாங்க. நமக்கு உடம்பு இங்கே இருந்து இப்படி. ஆனா நீங்க பின்னாடி கழுவும்போது பாருங்க, கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி போறோம். முன்னாடி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இப்படி தேய்ச்சிருவோம், கீழ் நோக்கி தெரிவிடும், விரலை நோக்கி. ஆனால் பின்பக்கம் கழுவும்போது பாருங்கள், இப்படி கீழே இருந்து மேலே போகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால். அதனால தான் பின்பக்கமாக கழுவணும், முன்பக்கம் பாதத்தோட பாதம் தேய்க்கணும். ரைட். இப்போ பாருங்கள், சுண்டிகை இடங்கள் முதல்ல பிடிச்சிட்டுமா? அடுத்தது பாருங்கள், விருத்தி இடங்கள். கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் நடுவில் இருக்கிற பள்ளம், தோருக்கு பாருங்கள், இந்த பள்ளம் இது விருத்தி அடங்கல். இதுவும் ஒரு உயிரடங்கல், இந்த பாயிண்ட்டும். அதனால தான் அந்த காலத்தில் ஆண்களும் மெட்டி போட்டார்கள், பெண்களும் மெட்டி போட்டார்கள். இப்போ பெண்கள் வந்து மெட்டி போடுறோம், ஆண்கள் மெட்டி போடுறத விட்டுட்டோம். இப்போ எல்லாரும் போட்டாங்க. ஏன்னா மெட்டி சிலம்பம்லாம் போட்டாங்க ஆண்கள். பார்த்தீங்கன்னா சிலம்பம் போட்டாங்க, எங்கே போட்டாங்க ஆண்கள்?
காப்பு சிலம்பம் அந்த காலத்தில் எல்லாருமே அணிஞ்சிருந்தாங்க. அப்போ தான் அது ப்ராஸ்டேட் கிளாண்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணுது, கிளாண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுவோம். நம்ம பெண்கள் கொலுசு போடுற அன்றைக்கி ஆண்கள் விடுபட்டு போச்சு. ரைட். இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்த இப்படி அழுத்தி கொள்ளும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், குறிப்பாக இந்த சுண்டிகை இடங்கள் விருத்தி வர்மத்தை வெளியில் 2 உயிரிடங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ உள்ளங்கால் அழுத்துறோம். இந்த உள்ளங்காலை அழுத்தும் பொழுது பாருங்க, இந்த கட்டை விரலுக்கு கீழே ஒரு கோடு இருக்குல்ல, கட்டை விரலுக்கு கீழே ஒரு கோடு, அந்த கோடு வரைக்கும் நல்லா இப்படி அழுத்தணும், அது வரைக்கும் வரணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் இங்கேருந்து இது வரைக்கும் அழுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த விரலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே போயிடுறீங்க. இந்த பள்ளத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் கோடு வரைக்கும் கோடை விட்டுடுறோம். யார் யாருக்கெல்லாம் கோடை விட்டுறீங்களோ அவங்கெல்லாம் கழுத்து வலி வந்ததுன்னா நம்ம பயிற்சியிலே இருந்ததுங்க. இப்போ ஆடியோல கூட எடுப்பாங்க, பயிற்சி பண்ணிட்டு இந்த விரல்களை அழுத்தி விட்டுட்டு பாருங்க கீழே தள்ளுறாங்க பாருங்க. கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை பண்ணலாம். மேல இருந்து கீழே தள்ளுறது இருந்தது கொஞ்சம், இப்போ பயிற்சி மாத்திருக்காது, இப்போ விட்டாச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கீழே இருந்து மேலே தள்ளிடுறாங்க, தள்ளக்கூடாது. கட்டை விரல்லேருந்து சுண்டு விரலுக்கு கீழே அப்படி இறக்கி விட்டீங்கன்னா செர்விக்கல் சார்ந்த கழுத்து சார்ந்த பிரச்சனை, கழுத்து நரம்பு மண்டலம் இங்கே தான் இருக்கு தீர்வு. சரிங்களா? நீங்க அப்படி தள்ளனா கூட அந்த ரேகை வரைக்கும் அழுத்தம் கொடுங்க, இந்த கோடு வரைக்கும் வரணும். அப்போ அந்த கோடு வரைக்கும் வரும்போது தலைப்பகுதி, அடுத்த 2 விரல் என்னது கண் பகுதி, அடுத்த 2 விரல் காது பகுதி. வலது காலை அழுத்தும் பொழுது இடது பக்கம் கண்ணு காது, இடது காதை அழுத்தும் பொழுது வலது பக்கம் கண்ணு காது. ஏன்னா நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் கழுத்து வரைக்கும் தான் வலது இடது, கழுத்துக்கு மேலே போனோம்னா என்ன ஆயிடுது, இப்படி மாறி போயிடும். அழுத்தம் நீங்க ஒரு அழுத்தி விட்டீங்கன்னா அந்த ரெட் கலர் ஒயிட் வரணும், அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். சும்மா மேலோட்டமா தொடக்கூடாது, அழுத்தம் கொடுக்கணும். இப்படி ஒரு அழுத்தினீங்கன்னா பாருங்க, அப்படி அழுத்திட்டு விடணும், நல்லா வலிக்கணும், உங்களுக்கு உணர்வு இருக்கணும், அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ தலை கழுத்து கண்ணு காது முகம் வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றோம், இப்போ அந்த கீழ் கோடு வரைக்கும் வந்துட்டீங்கன்னா கழுத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்றோம், இப்போ மார்பு பகுதி. இந்த மார்பு பகுதி வரும் பொழுது பாருங்க லேப்பிங் வரணும். இங்க அழுத்துக்கிட்டு இப்படி போனீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே வரும் பொழுது மேல் பாதியும் திருப்பி சேர்த்து எழுத்துக்கிட்டே வரணும். ஒரு அழுத்தம் இப்படி கொடுக்குறீங்கன்னா அடுத்ததுல பாதி வரணும், அடுத்ததுல மேல் பாதியில் அழுத்தணும். லேப்பிங் இப்படி தான் அழுத்தம் கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம அழுத்தம் இப்படி போறோம், கீழே இறங்குறோம், இப்படி வரும். ஆக்சுவலா இப்படி தான் கொடுக்கணும். ஒரு ரோ இப்படி போயிட்டீங்க, அடுத்த ரோ வரும்போது மேல் பாதியும் பாதியிலேருந்து கீழ் பாதி திருப்பி கீழே வரும்போது அந்த பாதி இப்படி பண்ணீங்கன்னா நீங்க உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் சரி செய்வீர்கள். பாருங்க நல்லா இப்படி வரணும், ஜிக்ஸாக். நீங்கள் என்ன பண்ண இப்படி போயிட்டு இப்படி நிறைய பேர் பார்ப்போம், இந்த கால் பயிற்சி பண்ணும்போது பார்ப்பேன். கையிடுங்க, இது பாருங்க எப்போ இங்க கீழே வந்திருப்பாங்க. பகுதிக்கு கொடுக்குற அழுத்தம் அரை மாத்திரை அளவு கொடுக்கணும், நடுப்பகுதியில கால் மாத்திரை அளவு கொடுக்கணும், அடிப்பகுதியில கீழ்ப்பகுதியில 1 மாத்திரை அளவு கொடுக்கணும். கால் கைகளை குத்தி, இதுதான் கால் மாத்திரை. ஏன் ஒரு டெண்டன் மட்டும்தான், இங்க தசைகள் இங்க குத்துனா தாங்கலாங்க, தொடையில குத்துனாடு வயிற்றுல குத்துனா தாங்க முடியாது. நாங்க எலும்பு கிடையாது, தசைகளால் மாமிசத்தால தசைகளால் ஆன பகுதி. அதனாலதான் அங்க மேல மீடியம் அழுத்தம், ரொம்ப சாஃப்ட் டச்சு, கீழே நல்லா அழுத்தம் எக்ஸஸா கொடுக்கணும். அப்போ இது அரை மாத்திரை, இது கால் மாத்திரை, இது 1 மாத்திரை. 3 பலத்தை கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுங்க, இருங்க போகாதீங்க. இப்போ இந்த மார்பு பகுதி முடிச்சிங்க பாருங்க, இந்த மார்பு பகுதி மேடான பகுதி முடிச்சு பள்ளமான இடம் ஆரம்பிக்குது பாருங்க, அந்த ஆரம்பிக்கிற இடத்துல நடுவில் இருக்கு பாருங்க, இதுதான். இப்போ நான் விடுறேன், பள்ளம் வரும் பாருங்க, அந்த இடத்துல இங்க போட்டிருக்கேன் நான் டாட் வச்சு 3 போட்டிருக்கேன், மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க ஐயா. உள்ளங்கால் வெள்ளை வர்மம் இது எதுக்குன்னா நம்ம கிட்ட சொல்லாம வர பிரச்சனை எது, நம்ம உடம்புல ஹார்ட் ப்ராப்ளம், அது சைலண்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், தூக்கத்திலே போயிட்டாருன்னு சொல்றாங்க, அது சைலண்ட் அட்டாக் மாதிரி வந்துரும் உங்களுக்கு. அத மாதிரி இருதயம் சம்பந்தப்பட்ட ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம இருக்கணும்னா யாரை பிடிக்கணும், உள்ளங்கால். நம்ம காலே பிடிக்கணும். இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மம் தான் ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் வராமல் பாதுகாக்கும். அந்த பாயிண்ட் புரியுதுங்களா?
இதனுடைய துணை வர்மம் இங்க இருக்கு, வயிற்று பகுதி முடிஞ்சு இங்க இடுப்பு போய் யாருக்கு அந்த இடத்துல பள்ளம். இதுக்கும் 4 விரல் கீழே போனீங்கன்னா இங்க இருக்கும். இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, முத்து தாமரை வர்மம்னு பேரு. ஒரு தீபம் மாதிரி நம்ம வீட்டுல ரொம்ப முடியாதுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் தீபம் மாதிரி தொட்டு கொடுக்கலாம். அதுதான் அந்த டாட் போட்டிருக்கேன். நான் டாட் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே வரணும். கீழே ஒரு அழுத்தம், திரும்ப பிரிச்சுக்கிட்டே மேலே போகணும், திரும்ப பிரிச்சுக்கிட்டே கீழே வந்து முடிக்கணும். இது நம்ம வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு பயிற்சி செய்ய முடியலன்னா அவங்க காலை நம்ம என்ன பண்ணலாம், நாமளே இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஜாக்கிரதையாக பார்த்துங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்கள வந்து 2 மாத்திரை அழுத்தத்தை கொடுத்துட்டு போகிறீங்க. ரொம்ப சென்சிட்டிவான பார்த்துங்களா, மெதுவாக அழுத்தம். ஆமாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், மார்பு பகுதி காற்று மண்டலம் முடிஞ்சு அடுத்தது எங்கே வந்தோம், வயிற்று பகுதி. ஜிக்ஸாக் மெதுவாக வயிற்று மண்டலம், கழிவு மண்டலம் வந்து அப்புறம் என்ன பண்ணுறோம், இடுப்பு பகுதி. முழு அழுத்தத்தை கொடுக்குறோம். அதை கடைசி வரைக்கும் அழுத்திட்டு கடைசியில் எங்கே வந்து முடிக்கிறோம், இந்த இடத்துல வந்து முடிக்கிறோம். இது வரைக்கும் பாருங்க, கீழ்ப்பகுதி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 முறை குத்தி விட்டுருங்க, கீழே குத்தி விடுங்க. இது மாதிரி ஒரு 10 பிரச்சனையே வராது. கான்ஸ்டிபேஷன் நல்லா. இதுக்கு நம்ம எங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே கால் பை இங்கேயே கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்லா காலை அழைச்சிட்டு போயிட்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடும். ஆமாம். அப்போ இது மலச்சிக்கலுக்கான பாயிண்ட், ரைட்.